Hi and welcome to Easy Spoken English Kanchi. In this series of videos, we will cleft sentences. In this lesson, all cleft sentences. This is 3 different sentence structures and other related examples with relevant TV show clippings. So without any further delay, let's get started. So the first thing that we are going to do is compare all the cleft sentences that we have learned so far. First, we will each cleft. So let's take a sentence for example. அவனுக்கு ஒரு கார் வேணும். He wants a car. It cleftல இதை எப்படி சொல்லலாம்? It is a car that he wants. இதே what cleftல எப்படி சொல்லணும்? What cleftல emphasis கடைசியாக போகணும். ரைட்டா? What he wants is a car. இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வைஸ் சிமிலராக இருக்கும் ஆல் கிளெஃப்ட்டும். வாட்க்கு பதிலாக ஆல் யூஸ் பண்ணுவோம். ஆல் he wants is a car. ஸோ ஆல் கிளெஃப்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் சொல்கிறோம். ஆல் he wants ப்ளஸ் பி verb சொல்கிறோம் இஸ் ஆர் வாஸ் ப்ளஸ் சம்திங் என்ன எம்ஃபசிஸ் பண்ணுமோ அந்த சம்திங்கை நம்ம கடைசியாக சொல்லுவோம். ரைட்? அந்த எம்ஃபசிஸ் பண்ணுற விஷயம் ஒரு நவுனாக இருக்கலாம் இல்லை கிளாஸாக இருக்கலாம். ஆல் கிளெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேர் இன்ஃபினிட்டிவாக கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸ் வித் டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் நம்ம பார்ப்போம் இப்போது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவ ஒரு பர்ஸை வாங்கினா. ஷீ பாட் அ பர்ஸ். நார்மல் சென்டென்ஸ் இது. கரெக்டாக? அவள் வாங்கினதெல்லாம் வெறும் பர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஆல் கிளெஃப்ட் சொல்லும் போது அதை என்ன எம்ஃபசிஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தி ஒன்லி திங், இதை மட்டும்தான் அவன் வாங்கினா, வேறு எதுவுமே இல்லை. நத்திங் எல்ஸ், தி ஒன்லி திங் தட் ஷி பாட் அந்த அர்த்தத்தில் இருக்கும். ஆல் ஷி பாட் வாஸ் அ பர்ஸ். ஆல் ஷி பாட்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால வாஸ் நம்ம பி வெர்பா யூஸ் பண்ணிக்கிறோம். வாஸ் அ பர்ஸ். இந்த இடத்துல சம்திங் வந்து வெறும் நவுன் மட்டும்தான் இருக்குது. கரெக்ட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவங்க படத்தை பற்றி பேசினாங்க. தே டாக்ட் அபவுட் மூவிஸ். அவங்க படத்தை பற்றி மட்டும்தான் பேசினாங்க. அவங்க பேசினதெல்லாம் வெறும் படத்தை பற்றி மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆல் தே டாக்ட் அபவுட் வாஸ் மூவிஸ். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான 2 டிவி ஷோ கிளிப்பிங் வந்து பார்ப்போம். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பார்த்து முடிச்ச உடனே. Even at this age, all he wants is a secure teaching job. Even at this age, all he wants is a secure teaching job. All he has is a dog to help him. All he has is a dog to help him. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளிப்பில் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். ஈவன் அட் திஸ் ஏஜ் ஆல் ஹீ வாண்ட்ஸ் இஸ் அ செக்யூர் டீச்சிங் ஜாப். இந்த வயசுலேயும் அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு செக்யூர் டீச்சிங் ஜாப் தான். ஓகே, அதை மட்டும்தான் அவன் விரும்புகிறான். அவன் விரும்புவதெல்லாம் அதை மட்டும்தான் அவன் விரும்புகிறான். அது மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஆல் ஹீ ஹேஸ் இஸ் அ டாக் டு ஹெல்ப் ஹிம். ஓகே, ஆல் ஹீ ஹேஸ் இஸ் அ டாக். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு நாய்க்குட்டி தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்கான், ஒரு டாக் வச்சுருக்கான். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அது மட்டும்தான் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இது இருக்குது. ஆல் ஹீ ஹேஸ் இஸ் அ டாக் டு ஹெல்ப் ஹிம். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு டாக் தான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். என்ன பார்த்தோன்னா அந்த எம்ஃபசிஸ் வந்து ஒரு கிளாஸாக இருக்க போகுது. எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் வருத்தப்படுவதா அவன் சொன்னான். ஹீ said that he was sorry. இதை எப்படி ஆல் கிளெஃப்டில் சொல்லலான்னு பாருங்கள். ஆல் ஹீ செட் எப்போவுமே ஆல் கிளெஃப்டில் நம்ம ஆல் பக்கத்தில் கிளாஸ் எழுதும் போது that யூஸ் பண்ணியும் எழுதலாம், இல்லை யூஸ் பண்ணாமலே எழுதலாம். ஆல் தட் ஹீ செட், ஆல் தட் ஹீ ஹேஸ், ஆல் தட் ஹீ பாட் இப்படியும் எழுதலாம். இல்லை தட் இல்லாமலும் ஆல் ஹீ பாட், ஆல் ஹீ செட்னு எழுதலாம். ஆல் ஹீ செட் வாஸ் தட் ஹீ வாஸ் சாரி. இந்த இடத்துலையும் அகெயின் தட் இல்லாமலும் எழுதலாம். ஆல் ஹீ செட் வாஸ் ஹீ வாஸ் சாரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பி வெர்ப்க்கு அப்புறமா ஹீ வாஸ் சாரின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதுதான் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறோம். அவன் சொன்னதெல்லாம் அவன் வருத்தப்படுறதா மட்டும்தான், வேறு எதுவும் அவன் சொல்லலை அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் வீட்டுக்கு வந்த பிறகு அவன் டயர்டாக இருக்கிறதா சொல்கிறான். ஆஃப்டர் ஹீ கம்ஸ் ஹோம் ஹீ சேஸ் தட் ஹீ இஸ் டயர்ட். இது ஆல் கிளெஃப்டில் ஆஃப்டர் ஹீ கம்ஸ் ஹோம் ஆல் தட் ஹீ சேஸ் இஸ் தட் ஹீ இஸ் டயர்ட். ஓகே, இல்லைனா all that he says after he comes home is that he is tired இப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ all that he says is that he is tired அப்படின்னா அவன் டயர்டாக இருக்கிறதா மட்டும்தான் சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் அவன் டயர்டாக இருக்குன்னு தான், வேறு எதுவும் அவன் சொல்கிறதில்ல. அந்த அர்த்தத்தில் சொல்கிறது தான் all that he says is that he is tired. இங்கே that இல்லாமலும் சொல்லலாம். all he says is he is tired. ஓகே, alright. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு கிளாஸில் இந்த மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் டுடேஸ் கிளாஸ் ஹவு த மெஷின் ஒர்க்ஸ். ஸோ இது ஆல் கிளெஃப்டில் all I'm going to explain in today's class is how this machine works.
கரெக்ட்? ஸோ ஆல் தட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதெல்லாம் இதுதான். என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம், ஹவு த மெஷின் ஒர்க்ஸ். மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்றது தான் நான் இன்னைக்கு வகுப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இல்லை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதெல்லாம் இது மட்டும்தான் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ரிலேட்டடான டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். All I ask is that you do your work to the best of your abilities and with good heart. All I ask is that you do your work to the best of your abilities and with good heart. All he said was that he liked his privacy. All he said was that he liked his privacy. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஆல் ஐ ஆஸ்க் இஸ் தட் யூ டூ யுவர் ஒர்க் டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் அபிலிட்டிஸ் அண்ட் வித் குட் ஹார்ட். ஸோ ஆல் ஐ ஆஸ்க் அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்யணும். ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாகவும் நல்ல மனசோடையும் செய்யணுன்றதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் இது மட்டும்தான், இல்லை இதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த அர்த்தத்தில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆல் ஹீ செட் வாஸ் தட் ஹீ லைக்ட் ஹிஸ் ப்ரைவசி. ஸோ அவன் தனிமையை அவன் விரும்புகிறதா அவன் சொன்னான். ஓகே, அவன் சொன்னதெல்லாம் அவன் தனிமையை விரும்புகிறதா மட்டும்தான், வேறு எதுவும் சொல்லலை, இதை மட்டும்தான் அவன் சொன்னான். அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. ஆல் ஹீ செட் வாஸ் தட் ஹீ லைக்ட் ஹிஸ் ப்ரைவசி. ஓகே, இப்போ தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவன் அவனோட லஞ்சை சாப்பிட்டான். ஹீ ஏட் ஹிஸ் லஞ்ச். இது எப்படி நம்ம ஆல் கிளிஃப்டில் சொல்கிறது? ஸோ ஒரு வேலையை அவன் செஞ்சான்னு சொல்கிறோம். என்ன வேலையை, என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கான்? ஏட், சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நாம் அவன் செஞ்சதெல்லாம் இந்த வேலை மட்டும்தான், வேறு எதுவும் செய்யலாம, அவன் செஞ்சதெல்லாம் சாப்பிட்றது மட்டும்தான் அவன் செஞ்சான். அந்த அர்த்தத்தில் ஆல் ஹீ டிட் வாஸ் ஈட் ஹிஸ் லஞ்சுன்னு சொல்லணும். ஆல் ஹீ டிட் வாஸ் ஈட் ஹிஸ் லஞ்ச். ஓகே, அவன் செஞ்சதெல்லாம் சாப்பிட்றது மட்டும்தான், அவன் லஞ்சை சாப்பிட்றது மட்டும்தான் அவன் செஞ்சான், வேறு எதுவும் செய்யலை. அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஈட்டுக்கு முன்னாடி டூ இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். தட்ஸ் நாட் வெரி காமன் அண்ட் சம்டைம்ஸ் கேன் சவுண்ட் அன்நேச்சுரல் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம டிட் யூஸ் பண்ணி ஆல் கிளிஃப்டில் சொல்லும் போது, எம்ஃபசைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் பேர் இன்ஃபினிட்டிவ், ஜஸ்ட் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பை மட்டும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறா. ஷி டாக்ஸ் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? அவள் செய்கிறதெல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது மட்டும்தான், வேறு எதுவும் அவள் பண்ணுறது இல்லைன்ற அர்த்தத்தில் all she does is talk to her friends. அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb, பேர் இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, all she does is talk. அவள் பேச மட்டும்தான் செய்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் கூடன்றதுனால டு ஹர் ஃப்ரெண்ட்ஸை லாஸ்ட்டாக சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சம்மர் அப்போது நாங்கள் வெளியே போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம். டியூரிங் சம்மர் we go out and play with our friends. இப்போ நம்ம ஆல் கிளஃப்டில் இது எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லலாம். சம்மர் அப்போது நாங்கள் பண்ணுறதெல்லாம் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது மட்டும்தான், வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த அர்த்தத்தில் ஆல் வி டூ டியூரிங் சம்மர், ஏன்னா டியூரிங் சம்மர் ஆல் வி டூ இஸ் கோ அவுட் அண்ட் ப்ளே வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் பி வெர்ப் பக்கத்தில், அதாவது இஸ் பக்கத்தில் பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தங்க செஞ்சதெல்லாம் இல்லை ஒருத்தங்க செய்கிறதெல்லாம் இது மட்டும்தான், ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டூ யூஸ் பண்ணி ஆல் கிளிஃப்டில் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த டூவே கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம், நான் ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இது மட்டும்தான், இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸில் வரும்போது இந்த பி வெர்ப்க்கு அடுத்து வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். நான் புக் படிச்சுட்ருக்கேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். ஐ எம் ரீடிங் அ புக். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் புக் படிக்கிறது மட்டும்தான், புத்தகம் வாசிச்சுட்ருக்கிறது மட்டும்தான், நான் அதை தவிர வேறு எதுவும் செஞ்சிட்ருக்கலை, நான் பண்ணுறதெல்லாம் புக் படிக்கிறது மட்டும்தான். ஆல் ஐம் டூயிங் இஸ் பக்கத்தில் நாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தட் இஸ் வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் எழுதணும். ரீடிங் அ புக், ஆல் ஐம் டூயிங் இஸ் ரீடிங் அ புக், அந்த மாதிரி. ஓகே, ஸோ டூ டஸ் டிட் யூஸ் பண்ணி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணும்போது பி வெர்ப் பக்கத்தில் பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதே டூ டஸ் டிட் வந்து கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பி வெர்ப் பக்கத்தில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தட் இஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியை நம்ம யூஸ் பண்ணணும். இது ரிலேட்டட் டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் பாருங்கள். But the truth is, all she did was talk about you. But the truth is, all she did was talk about you. All he was doing was trying to help the regiment. All he was doing was trying to help the regiment. All right, first கிளிப்பிங்கில் பாருங்கள். But the truth is, all she did was talk about you. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா அவள் பண்ணதெல்லாம் உன்னை பற்றி பேசினது மட்டும்தான்,
உன்னை பற்றி பேசுனா அவ. ஓகே, ஷீ டாக்ட் அபவுட் யூ. ஆனால் அதை எம்ஃபசைஸ்டாக சொல்கிறதுக்கு அவள் பண்ணதெல்லாம் பேசுனது மட்டும்தான், உன்னை பற்றி பேசுனது மட்டும்தான். ஆல் ஷீ டிட் வாஸ், பாஸ்ட் டென்ஸ் தான் இது, பட் பக்கத்தில் வாஸ் பக்கத்தில் நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ் ஜஸ்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். வாஸ் டாக் அபவுட் யூ, டென்ஸ் ஃபார்ம் அதுக்கு கிடையாது. ஓகேங்களா, வாஸ் டாக்ட் அபவுட் யூன்னு போட முடியாது, வாஸ் டாக் அபவுட் யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சு. ஆல் ஹீ வாஸ் டூயிங் வாஸ் ட்ரைங் டு ஹெல்ப் த ரெஜிமெண்ட். அவன் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் ரெஜிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணது மட்டும்தான். ஓகே, ஹீ வாஸ் ட்ரைங் டு ஹெல்ப் த ரெஜிமெண்ட், அதுதான் சென்டென்ஸ். அதை நம்ம எம்ஃபசைஸ்டாக சொல்கிறதுக்கு ஆல் ஹீ வாஸ் டூயிங் வாஸ் ட்ரைங் டு ஹெல்ப் த ரெஜிமெண்ட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஆரம்பிக்கும் போது ஆல் கிளஃப்டில் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோன்னு சொன்னேன். ஆனால் வீடியோவோட முடிவில் நம்ம 4 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது 3வது ஸ்ட்ரக்சர் என்ன, ஆல் கிளஃப்டில் மெயின் வேர்ப் வந்து டூவாக இருக்கும்போது, டூ டஸ் டிட்டாக இருக்கும்போது நம்ம பி பக்கத்தில் பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணோம். ஆனால் ஆல் கிளஃப்டில் மெயின் வேர்ப் டூவாக இருக்குது அண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்னா பி வேர்ப் பக்கத்தில் நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.